சென்னை வருகிறாரா அம்மையார் சோனியா காந்தி? ஸ்டாலினை சந்தித்து பேச திட்டமா? இடைத்தேர்தலில் தாவேக்காவை வீழ்த்த புது பிளானோடு களமிறங்கியிருக்கும் அறிவாலயம். இந்த 6 தொகுதிகளின் இடைத்தேர்தல் என்பது உள்ளபடியே தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்குமா? பார்க்கலாம் இந்த காணொளியில். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுக, அதிமுக, தாவேக்கா என 3 கட்சிகளுக்கும் தற்போது இருக்கக்கூடிய பிரதான சிக்கல், கவலை என்பது நடக்க இருக்கக்கூடிய இடைத்தேர்தல். குறிப்பாக அம்பாசமுத்திரம், தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம், திருச்சி கிழக்கு, விராலிமலை என இந்த 6 தொகுதியில் நடக்க இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் என்பது இந்த 3 கட்சிகளுக்குமே ஒரு வருத்தத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வருத்தம் என்பது செலவு செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. குறிப்பாக இந்த திமுக, அதிமுகவுக்கான இந்த இடம் என்பது தற்போது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, உடனடியாக ஒரு வெற்றி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேவை. தன்னுடைய கட்சியினுடைய இமேஜை பில்ட் பண்றதுக்கு 2 கட்சிக்குமே வெற்றி தற்போது தேவை. இதுல தாவேக்காவுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டால் மக்களிடத்துல தாவேக்காவுக்கு ஆதரவு கிடையாது. இந்த தோல்வியிலிருந்து தாவேக்கா வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில தான் அதிமுகவும் திமுகவும் திட்டமிட்டு இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை 2 தரப்பிலையும் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் தான் நமக்கு இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் சென்னை வர இருக்கிறார். விரைவில் அவர் சென்னை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாள் நிகழ்வுல அவர்கள் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பாக அம்மையார் சோனியா காந்தியுடைய வருகை என்பது தற்போது திமுக தனித்து இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த திமுக இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். திமுக இந்தியா கூட்டணியில் இல்லாதது என்பது திமுகவுக்கு இழப்பு கிடையாது, இந்தியா கூட்டணிக்கு இழப்பு அப்படின்றத அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில் திரு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த எரிச்சல் திமுக தரப்புல வழியாக மாறி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரு பெரிய வலியும் இருக்கு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில இருந்த இந்த உறவு என்பது ஒரு கொள்கை உறவாக பார்க்கப்பட்டது. எப்படியாவது பிஜேபியை வீழ்த்த வேண்டும், பாசிசத்தை வீழ்த்த வேண்டும், மதவாத சக்தியை வீழ்த்த வேண்டும், சிறுபான்மையுடைய நலனை பாதுகாக்க வேண்டும், இப்படின்னு ஒரு கொள்கையோட பயணித்த ஒரு அணியிலிருந்து இன்றைக்கு திமுக ஒரு பெரிய கட்சி, 70 ஆண்டு காலம் வரலாறு உள்ள ஒரு கட்சி வெளியேறி இருக்கிறது என்பதை ஒருபோதும் ஏற்கவே இல்லை அன்னை சோனியா காந்தி அவர்கள். அந்த வகையில அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய இலக்காக எண்ணமாக பார்க்கப்படுவது திமுகவும் நம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டும். நேற்று கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட ஒரு செய்தியில திமுகவும் மறுபுறத்துல தாவேக்காவும் ஒன்றாக இணைஞ்சு இந்த திமுக கூட்டணியில பயணிக்கணும்னு விரும்பியதாக நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். உண்மையாகவே ராகுல் காந்திக்கு அழுத்தம் வந்திருப்பது சோனியா காந்தியிடம் தான் அந்த அழுத்தம் வந்திருக்கிறது. அந்த வகையில சோனியா காந்தி அவர்கள் விரைவில் ஸ்டாலினை சந்திக்கிறார். ஸ்டாலினை சந்தித்து இந்த மனக்கசப்புக்கெல்லாம் மருந்து போட இருக்கிறார். அதன்படி மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் இது என்னவாக இருக்கும்னா, வெளிப்படையா விசிகா ஆதரவோடும் காங்கிரஸ் ஆதரவோடும் இப்போ பயணிச்சுட்டு இருக்காங்க இல்லையா தாவேக்கா, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த குழப்பத்தை காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணியில் பயணித்து கொண்டு இந்த பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பதை எப்படி தாவேக்கா எதிர்கொள்ள போகிறது? முதல்ல காங்கிரஸோடு இணைந்து தாவேக்கா பயணிப்பதை ஒருபோதும் ஒன்றிய அரசான பிஜேபி அரசு ஏற்கல. பிஜேபி அரசு தான் இந்த பிளானே போட்டு கொடுத்ததாகவும் ஒரு தரப்பு இருக்கு. திரு விஜயுடைய இந்த செயலுக்கு பின்னால் கூட ஒரு டிராஃப்ட் இருக்கு, அது பிஜேபி தரப்புடைய டிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்ல பிஜேபிக்கு இதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நடக்க இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த 6 எண்ணிக்கை என்பது தாவேக்காவுக்கு மெஜாரிட்டியை கொடுத்துருமானா கொடுக்காது. இப்ப 107 தொகுதியில இவங்க கூடுதலாக இந்த 6 தொகுதிகளை வெற்றி பெற்றாலும் கூட அது 113 மாறும், 118 மாறப்போவது கிடையாது. வேற ஏதாவது ஒரு மாற்றம் அடுத்து நாளையோ நாளை மறுநாளோ எப்போது வேண்டுமானாலும் இன்னும் கூடுதலாக ஒரு 5 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பலர் பேசுறாங்க. அப்படி நடந்து அந்த 10லும் வெற்றி பெற்றால் பிறகு தானாக விசிகாவை வெளியே அனுப்புற வேலையை அவங்க தொடங்கிடுவாங்க. வெளியே இருந்தெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆதரவு தர வேண்டாம், வெளியே போலான்வாங்க. பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மீண்டும் அறிவாலயம் வருவார்களா? காங்கிரஸ் நிலைமை என்ன? இப்படி அடுத்தடுத்து திருப்பங்கள் எல்லாம் நிகழும். எப்ப நிகழும்? 10 இடைத்தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றால்
10 தொகுதி வெற்றி பெற்றால் நடக்கும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த 6ல் வெற்றி பெற வேண்டியதுதான் திமுக அதிமுகவுடைய முழு மூச்சாக இருக்கிறது. இறங்கி வேலை செய்ய போகிறார்கள். இதுல இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று திமுக தரப்பு வேலை செய்கிறது. அதிமுக தரப்பும் நேரடியாக நம்ம களத்தில் இறங்கலாமா, இல்ல இதுல ஏதாவது கூட்டணி அமைப்பதற்கான வேலை இருக்கா அப்படின்ற ஒரு யுக்தியையும் அவங்க கையில் எடுக்க தயாராக இருக்கிறார்கள். எப்படியோ தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு மக்களிடம் பெரும்பான்மை கிடையாது அப்படின்றத காட்டுவதற்கான இடைத்தேர்தலாக, பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது மக்கள் கிட்ட. பாருங்க, ஒரு தோல்வி சந்திச்சிருக்காங்க இடைத்தேர்தல். ஆனால் இடைத்தேர்தல்னால ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும் என்பது கடந்த கால வரலாறாகவும் இருக்கிறது. இதுல 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்த திமுக அதிமுகவையே ஒரு தேர்தல்ல மக்கள் தூக்கி தூரம் போட்டுட்டாங்க அப்படின்னா, நேற்று நீங்க இந்த லைவை கட் பண்றது, அது போக உள்ள இருக்கிற வீடியோக்களை எடிட் பண்ணி உங்களுக்கு சாதகமா போடுறது, நாங்க லைவை தொடர்ச்சியா கொடுப்போம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசிய மறுநாளே துண்டிக்கப்படுவது, பிறகு நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் மீண்டும் பேசியது, இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த 2 கட்சிகளுக்கே, இந்த நாட்டை ஆண்ட 2 கட்சிகளையே இந்த மக்கள் தூக்கி தூரம் போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களையும் மக்கள் ரொம்ப வெகு விரைவில் தூரம் போட்டுருவாங்க. இந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலை பண்ணா அப்படின்றதையும் சமூக வலைதளங்கள்ல பலர் பேசியிருக்கிறார்கள். பல பேர் பல கருத்தை எழுதுறதை நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாம் இந்த இடைத்தேர்தல் என்னவாக பிரதிபலிக்க போகிறது? உள்ளபடியே மீண்டும் திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைய இருக்கிறதா, தாவேக்காவில் இருந்து மீண்டும் பலர் வெளியேறி இருக்கிறார்களா என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.